Good morning students. Example sum 4.9. Let the two springs A and B be such that Ka is greater than Kb. On which spring will more work has to be done if they are stressed by the same forces. இப்போ given solution பார்த்தீங்கன்னா Ka F equal to Ka XA equal to KB XB. இப்போ XA வேணும்னா F by KA, XB வேணும்னா F by KB. ஸ்ப்ரிங்கு இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது அல்லது ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது. இப்போது ரெண்டு ஸ்ப்ரிங், ஒரு ஸ்ப்ரிங்கில் மாஸ் ஏ கனெக்ட் பண்ணியிருக்கோம், இன்னொரு ஸ்ப்ரிங்கில் மாஸ் பி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஸ்ப்ரிங்குக்கும் ஒரே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஒரே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இங்கே கண்டிஷன் கொடுத்துருவோம், கேஏ வந்து கிரேட்டர் கம்பேரிங் டு கேபி. கேஏ அப்படின்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அல்லது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். கேஏ வந்து கிரேட்டராக இருக்குது, கேபி வந்து ஸ்மால் கம்பேர் டு ஏ. இப்போது ஒர்க் டன் என்னன்னு கேட்குறான். ஆல்ரெடி we know force is directly proportional to displacement. So F is directly proportional to x. X-na distance குறிக்குது, அது displacement குறிக்குது. After removing the proportional sign, we want to put one equal and adding one constant. அந்த Kங்கிறதா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், அது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இப்போது K equal to F by X. K equal to F by X. ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், எக்ஸோட யூனிட் மீட்டர். ஸோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட யூனிட் நியூட்டன் பை மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கேஏ ஈக்குவல் டு கேஏ இன்ட்டு எக்ஸ்ஏ ஈக்குவல் டு கேபி இன்ட்டு எக்ஸ்பி. therefore XA equal to F by KA, XB equal to F by KB. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி ஸ்ட்ரெஸ்டட் ஸ்ப்ரிங் இழுக்கிறோம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இனிஷியல் பொசிஷன் 0 அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். U equal to ஆஃப் KX ஸ்கொயர்டு, UA equal to ஆஃப் KA XA ஸ்கொயர்டு, UB equal to ஆஃப் KB XB ஸ்கொயர்டு, UA divided by UB equal to of KA XA squared of KB XB squared. இந்த ஆஃப் கேன்சல் ஆயிடுது. அப்போ ரிமைனிங் திங்ஸ் UA by UB equal to KA by KB. XA ஸ்கொயருக்கு பதில் என்னென்னு போடலாம், XA ஸ்கொயருக்கு பதில் F by KAன்னு போடலாம், XBக்கு பதில் F by KB அப்படின்னு போடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் F by KA ஸ்கொயர்டு divided by F by KB squared. இப்போது இது இருக்கிற F வெளியில் இருக்கிறோம், கீழே இருக்கிற F வெளியில் இருக்கிறோம். KA by KB F squared by F squared equal into 1 by KA squared divided by 1 by KB squared. இதில் KA கேன்சல் ஆகுது, FF கேன்சல் ஆகுது, KB கேன்சல் ஆகுது. ஸோ UA by UB equal to 1 by KA by 1 by KB. ஸோ இது மேலே போயிடுது KB by KA. ஸோ KA இஸ் கிரேட்டர் தென் KB. இது இம்ப்ளைஸ் இதை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் UB இஸ் கிரேட்டர், ஏன்னா இது ரெசிப்ரோக்கலாக இருக்குது. UA directly proportional to KB, UB directly proportional to KA. ஸோ UAக்கு பதில் என்ன பண்ணலாம், KB. ஸோ UAக்கு பதில் KB, UBக்கு பதில் KA. ஸோ KA வந்து UB. KA அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், U அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ மோர் ஒர்க் டன் ஆன் B than A. ஸோ ஒர்க் டன் அதிகமாக எதுக்கு தேவைப்படுது, பிக்கு தேவைப்படுது கம்பேரிங் டு A. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சிஸ்டம் எக்ஸாம்பிள் 4.10 4.10. இதில் வந்து என்ன பண்ணுறோம், a body of mass M is attached to the spring which is elongated to a 25 cm by an applied force from its equilibrium position. இப்போ இதில் 3 சப்டிவிஷன் கொஸ்டின் கேட்டிருக்கான். calculate the potential energy stored in the spring. calculate the potential energy stored in the spring. Next B வந்து what is the work done by the spring force in the S elongation.
தேர்ட் வந்து suppose the spring is compressed to the same 25 centimeter, calculate the potential energy stored and also work done by the spring force during compression. The spring constant K equal to 0.1 Newton per meter. இதான் கொஸ்டின். இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா தி ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K equal to 0.1 Newton per meter. அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறது 25 சென்டிமீட்டர், மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 0.25 மீட்டர். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி ஸ்ப்ரிங். அப்போ வந்து நான் ஆல்ரெடி வினோ இன்சியலி ஈக்குலிபிரியம் U equal to ஆஃப் KX ஸ்கொயர்டு. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போ வந்து ஒரு ரிஜிட் சப்போர்ட்டு, ஒரு ஸ்ப்ரிங், ஒரு எண்டில் ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் ரிஜிட் சப்போர்ட்டில் இருக்குது, அனதர் எண்ட் வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு மாஸில் இருக்குது. எம்ங்கிறது மாஸு. இதில் அப்ளை பண்ணுறோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் எலாங்கேட் ஆகுது. இப்போது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ கிவன் 0.1 நியூட்டன் பர் மீட்டர். இது எலாங்கேட் பண்ணுறோம் 25 சென்டிமீட்டர். இது ஈக்குலிபிரியம் பொசிஷன் இருக்குது, x equal to 0. ஈக்குலிபிரியம் பொசிஷன் x equal to 0. இது கிவன் கண்டிஷன். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி ஸ்ப்ரிங். இப்போ இதுக்கு வந்து ரெண்டு கொஷின், இன்சியலி 0 அல்லது இன்சியலி ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலா எடுத்துக்குவோம். U equal to ஆஃப் KX ஸ்கொயர்டு. U equal to ஆஃப் KX ஸ்கொயர்டு. இப்போ ஆஃப் K ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ 0.1. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர் 25 into 10 to the power minus 2 மீட்டர். இது ஸ்கொயர்டில் இருக்குது. இது உள்ள ஸ்கொயர் பண்ணும்போது ஆஃப் இந்த 0.1 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 1 போட்டு 10 to the power minus 1 போட்டுக்கிறோம். இங்கே 10 to the power minus 2 மீட்டர் வந்து 20 ஸ்கொயரில் இருக்கலாம். 25 into 25 into 10 to the power minus 4. இப்போது இந்த 10 to the power minus 1 minus 4 அப்போ வந்து 10 to the power minus 5. இப்போ வந்து 25 into 25 625 divided by 2 into 10 to the power minus 5 பொட்டன்ஷியல் எனர்ஜியோட யூனிட் ஜூல். இப்போ இது ரெண்டாக கட் பண்ணும்போது 312.5 into 10 to the power minus 5 ஜூல். ஸோ இந்த minus 5 உள்ளே கொண்டு வந்தோம்னா 0.003125 ஜூல். இது பொட்டன்ஷியல் எனர்ஜி stored in the spring. அந்த ஸ்ப்ரிங்கில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் பி பார்ட் வந்து ஒர்க் டன் பை WS. WSனா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மூலிமா என்ன ஒர்க் டன் ஆகுது. ஃபோர்ஸ் S இஸ் கிவன் பை எலாங்கேஷன். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், எலாங்கேட் ஆகுது, அப்போ ஒர்க் டன் என்ன அப்படின்னு பார்க்குறோம். WS equal to integration of 0 to x Fs vector dot dr vector. Fs vector dot dr vector. இப்போ வந்து Fs equal to xi. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது xi. இப்போ வந்து இதுக்கு ஒரு இன்டெகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் x to the power of n dx equal to x n plus 1 by n plus 1. இப்போ வந்து இதுக்கு இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to x Fs வெக்டார் டாட் ds வெக்டார். இப்போ எஃப்க்கு பதில் KXI. இப்போது KXI அப்ளை பண்ணுறேன். இங்கே மைனஸ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த ஸ்ப்ரிங்கை எலாங்கேட் பண்ணுறது, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து எலாங்கேட் பண்ணுறதுல மைனஸ் சைன் இன்ட்டு அது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் போகிறதுனால DXI. இப்போ இதுக்கு இந்த மைனஸ் கேவை வெளியில் எடுத்துறோம். 0 to x xi dxi. I denote for that mass is moving in the horizontal direction, x direction. So I into I dot product I into I squared equal to 1. இது 1 ஆயிருது. ஸோ மைனஸ் கே, இது லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் n plus 1 by n plus 1. இதில் 1ங்கிற இடத்துல இங்கே பவர் வந்து 1 இருக்குது. ஸோ n பல் 1 plus 1, இங்கே n பல் 1 plus 1 அப்ளை பண்ணுறோம். ஸோ இது அந்த எக்ஸ் 2 by 2ன்னு வருது. ஸோ மைனஸ் கே எக்ஸ் டு தி பவர் ஆஃப் ஸ்கொயர்ட் by 2. இப்போ இதில் அப்ளை பண்ணுறோம். இதில் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடுது, 0 to
எக்ஸ் 0 to x அப்ளை பண்ணும்போது இந்த 0 அப்ளை பண்ணால் -k x squared by 2 minus 0 squared by 2. இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுது, இந்த டேர்ம் மட்டும் இருக்கு. அதான் ஒர்க் டன் ஈக்குவல் டு ஆஃப் -kx squared. இப்போ கேவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர்டு வேல்யூ 25 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் 10 to the -2 மீட்டர் இன்ட்டு ஸ்கொயர்டு. இதை நம்ம இங்கே தான் நம்ம இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணி காட்டியிருக்கோம். சேம் வேல்யூ தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஆன் சிம்பிளிஃபிகேஷன் we get u equal to 312.5 into 10 power -5 joule. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு 0.003125 ஜூல். இந்த -5 உள்ள கொண்டு போனால் இந்த வேல்யூ வருது. அதுதான் இங்கேயும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் அதே வேல்யூ வருது, சேம் வேல்யூ. இது ஸ்ப்ரிங் எலாங்கேஷன் பண்ணும்போது இந்த எனர்ஜி ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் பண்ணுறோம். ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் பண்ணுறோம்னா இப்படி எலாங்கேட்டட் ஆனதை அமுத்தும் போது இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கும்போது கம்ப்ரஸ் ஆகுது. அதை கம்ப்ரஸ்னா இப்படி இந்த ஸ்ப்ரிங்கை இப்படி அழுத்தம் கொடுக்குறோம். உள்நோக்கி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது கம்ப்ரஷன் ஆகுது. கம்ப்ரஷன் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்ப்ரிங் ஒரு எண்டில் ரிஜிட் சப்போர்ட், அந்த 2 மாசு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு u ஈக்குவல் டு ஆஃப் kx ஸ்கொயர்டு. இப்போ எக்ஸுங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அல்லது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கிவன் வேல்யூ. எக்ஸோட வேல்யூ டிஸ்பிளேஸ்மெண்ட் 25 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கான். அப்ளை பண்ணால் நம்மளுக்கு இது 2 தடவை கால்குலேட் பண்ணிட்டோம். சேம் வேல்யூ 0.0031 ஜூல். ஒர்க் டன் பை தி ரெஸ்டோரிங் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அப்போ ஒர்க் டன் WS ஈக்குவல் டு 0 to x effector dot dr, force into displacement, force into displacement. இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா KXI நம்மளுக்கு ஆல்ரெடி வேணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அமுத்துறதுனால இங்கே மைனஸ் சைன் இண்டிகேட் பண்ணுது. கம்ப்ரஸ் பண்ணுறதுனால நீங்கள் மைனஸ் சைன். இது வெளியில் எடுத்தோம்னா -kxi dxi. இப்போது i டாட் i அப்படின்னா i ஸ்கொயர்ட் ஆயிரும். இது ஸ்கேலர் வேல்யூனால இது திஸ் வேல்யூ ஈக்குவல் டு 1. இப்போது i டாட் i ஈக்குவல் டு i ஸ்கொயர்ட், திஸ் வேல்யூ ஈக்குவல் டு 1. இது ஃபார்முலா, ப்ராப்பர்ட்டிஸோட ஸ்கேலர் ப்ராடக்டோட ஃபார்முலா. இப்போ இந்த வேல்யூ நம்ம இன்டிகிரேஷன் ஆஃப் 0 to x நம்மளுக்கு என்ன வரும், x dxன்னு வரும். ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முக்கு அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். WS ஈக்குவல் டு 0 to x -k வெளியே எடுத்துட்டோம்னா 0 to x xi இன்ட்டு dxi. இப்போ இதில் இன்டிகிரேஷன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். integration of x to the power of n dx equal to x n plus 1 by n plus 1. இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா எடுத்து இதில் அப்ளை பண்ணும்போது n இருக்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணுறோம். 1 plus 1 x by 1 plus 1. இப்போ -k x squared by 2, அப்பர் லிமிட் x, லோவர் லிமிட் 0. இதை அப்ளை பண்ணால் -k x squared by 2. இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், x squared by 2. அடுத்து இந்த 0 டிஃபரன்ஸ் ஆஃப் லோவர் லிமிட் 0 squared by 2. இந்த டைம் 0 ஆகுது, -k x squared by 2. ஸோ அந்த வேல்யூவில் அப்ளை பண்ணால் we got work done equal to -0.031. இப்போ 0.0313 ஜூல். இதே தான் இங்கே வருது. W equal to -0.0031 ஜூல் அப்படிங்கிற எனர்ஜி வருது. ஸோ potential energy defined as work done by the external agency. இங்கே பாசிட்டிவ் சைன் in the potential energy implies that energy is transferred from the agency to the object. அந்த ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவ் வந்துன்னா ஏஜென்சிலிருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு போகுது. பட் ஒர்க் டன் பை தி ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இன் திஸ் கேஸ் நெகட்டிவ்னா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் டு தி டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி நம்ம எலாங்கேட் பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸ் உள்நோக்கி இருக்குது, நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. கம்ப்ரஷன் டைமில் அமுத்தும் போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி
ஆப்ஜெக்ட் இஸ் திஸ் சேம். இப்படி அமுத்தும் போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரே இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஒர்க் டன் பை தி ரெஸ்டோரிங் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் டூரிங் கம்ப்ரஷன். அப்போ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்னது டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அலாங் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்.